Physics class 9th force and laws of motion அதில் இந்த 5th sum exerciseல 5th sum. A truck starts from rest and rolls downhill a constant acceleration. It travel distance 400 meter in 20 seconds. Find its acceleration, find the force. மாஸும் கொடுத்துருக்காங்க 710 அப்படின்னு. இதுதான் கொஸ்டின். ஓகேவாமா? இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்னெல்லாம் எழுதிக்கணும்னு பார்த்தா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 400 கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸுடைய வேரியபிள் எஸ்ஸில் சொல்லுவோம். சரியா? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 400. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கறதால ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் u இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். ஆக்சிலரேஷன் கொடுக்கல. டைம் வந்து 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்முலா யூவும் டீயும் கொடுத்தாங்கன்னா நம்ம எஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸுக்கு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். யூடி தனியாக போட்டுக்கணும், ஆஃப் ஏடி ஸ்கொயர் தனியாக போடணும். அப்புறமா தான் அந்த சம்மை போடணும். இப்போ எஸ் இவ்வளோ 400 இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு 20 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏ தெரியாது, டி தெரியும், 20 ஸ்கொயர்னு அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 0 இன்ட்டு எனிதிங் 0 நாடு இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும்ப்பா. இதெல்லாம் சேர்த்துக்கணும் தனியாக. சரியா? இதை தனியாக சேர்த்துக்கணும், இது தனியாக நாடு, அப்புறமா தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? முதல்ல யூடியை கண்டுபிடிச்சிக்கணும், ஆஃப் எயிட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், கடைசியாக தான் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு டி ஸ்கொயர்னால் 20 இன்ட்டு 20 போட்டுக்கணும். 2 20 கேன்சல் பண்ணால் 10 ஆகிடுச்சு. இப்போ 200 ஏன்னு கிடச்சிடும். 0 ப்ளஸ் 200 ஏ வந்து 200 ஏ தான். இப்போ ஏ மட்டும் இங்கே இருக்கும், 200 இங்கே வந்துச்சுன்னா என்னவாகும், டிவைட் ஆகும். 400 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 200 ஏ. 0 இங்கே பிரச்சனை மைனஸ் 0 0 தான். இப்போ 200 ஏ இஸ் ஈக்குவல் டுனா ஏ இஸ் ஈக்குவல் டு 400 டிவைட் பை 200. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இது நம்ம எப்படி போடலாம், 2 இஸ் ஈக்குவல் டு ஏனாலும் ஏ இஸ் ஈக்குவல் டு 2நாலும் ஒன்று தான். அப்போ ஆக்சலரேஷன் வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மாஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 7 டன் கொடுத்துருக்காங்க. டன்னுனா நம்ம 1000 கேஜியெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும், கேஜியை மாற்றிக்கணும். இப்போ 7 இன்ட்டு 1000 7000 கேஜி. இப்போ ஸோ கடைசியாக ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்ன, எம் இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் எவ்வளோ 7000, ஆக்சலரேஷன் 2, மல்டிப்ளை பண்ணால் 14000 n கிடைக்கும். இவ்வளோ தான்ப்பா. ஸோ முதல்ல கொஸ்டினை நல்லா படிச்சுக்கணும். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். எஸ் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூ வந்து ரெஸ்ட்ன்றதால யூ வந்து 0. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி தான் நம்ம சம்ம போடணும். ஸோ கொஸ்டினை முதல்ல நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னக்கு நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொஸ்டினில் கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும். எந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவாப்பா? அவ்வளோதான். ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இன்னொன்று ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஓகேவாம்மா?